Hello viewers, this is Raja. First of all, thank you for watching my videos. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் guys. அண்ட் இந்த வீடியோவில் வந்து HTML லேர்ன் பண்ண போகிறோம் அண்ட் வித்தின் 13 day சேலஞ்ச். வெறும் 13 நாளில் தான், வெறும் 13 day சேலஞ்ச் தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். சரி 13 நாளில் தான் லேர்ன் பண்ண போகிறோம்னு சொல்கிறீங்க. சரி 13 நாள் அவ்வளோ பெரிய டாபிக்ஸாக இருக்குது, நீங்கள் என்ன 13 நாள் எடுக்கிறேன்றீங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் கிடையாது. இல்லை, ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு டாபிக்ஸை ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் நவ் யூ ஆர் வாட்சிங் ராஜ்மிதா மல், திஸ் இஸ் இளையராஜா. அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட டீச்சிங் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க, HTML அந்த 13 நாள்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்து சும்மா ஒரு ஓவரலா சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ HTML டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெறும் 13 டாபிக்ஸை கவர் பண்ணாவே உங்களால் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு பெஸ்ட்டான டாபிக்ஸாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ HTML டாபிக்ஸ் டு பி கவர்ட். HTML டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலமெண்ட், ஃபர்ஸ்ட் டே வந்து எலமெண்ட்ஸை கவர் பண்ணி போகிறோம். ஸோ இந்த எலமெண்ட்ல வந்து HTML ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக், ஹெட், பாடி, அதுக்குள்ள வரக்கூடிய செக்ஷன், ஆர்டிகல் எல்லாத்துக்குமே கவர் பண்ணிடலாம். அண்ட் தென் லிங்க், ஒரு வெப்சைட்ல லிங்க் கொடுத்தோம்னா அது எப்படி லிங்க் கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து வேற வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ அதே கொடுக்க போறோம். தென் இமேஜ் பார்க்க போறோம். அண்ட் தென் அப்புறம் டேபிள், பிளாக் இன், அப்புறம் வந்து கிளாஸ் அண்ட் ஐடி, ஐஃப்ரேம், செமன்ட்ரிக்ல நம்ம வந்து ஃபுல்லா பார்த்தலாம். தென் ஃபார்ம்ஸ்ல வந்து நம்ம லாகின் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதையும் பார்த்துடலாம். அது வந்து 9 நாள் பார்த்துக்கலாம். தென் டே 10ல வந்து நம்ம லிஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் 11 வீடியோ அண்ட் ஆடியோ ரெஸ்பான்சிவ். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சமான அதில் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் தான். சரி, எதுக்கு இந்த ரெஸ்பான்சிவ் டாபிக்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து HTML நம்ம வந்து டெவலப் பண்ண போறோம், சிஸ்டத்தெல்லாம் பண்ண போறோம். ஆனால் நம்ம ஒரு வெப்பேஜ் பண்ண போறோம்னா நமக்கு மொபைல், அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி வந்து அதே வெப்சைட்டை வந்து நம்ம மொபைல்லையும் பார்ப்போம், டேப்லையும் பார்ப்போம், ஸ்மார்ட் வாட்சஸ் எக்ஸெட்ரா நம்ம எல்லா எந்த டிவைஸ்ல பார்த்தாலும் நம்ம டெவலப் பண்ண வெப்சைட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அலைன் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெஸ்பான்சிவ் டாபிக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக். ஆனால் அது கடைசியாக வச்சுட்டேன். ஆனால் நம்ம உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போவீங்களா? ஸோ பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்ம 13 நாளில் இந்த டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான முறையில் வெறும் 10 நிமிஷத்துல எவ்வளோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 13 டாபிக்ஸை வச்சு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்ன மாதிரியான வெப்சைட் நான் நல்லா பண்ணிக்க முடியும்? ஸோ இந்த 13 டாபிக்மே ஃபுல்லாவே வெறும் ஃபுல்லி வந்து HTML மட்டுமே தான் கவர் பண்ணியிருக்கு. வேற எந்த டாபிக்ஸுமே இதுக்குள்ள வரல. ஓகேங்களா? ஸோ HTML லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து CSS லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ HTML முடிச்சுட்டு CSS, தென் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் போகலாம். ஓகே, இப்போ நான் 13 டாபிக்ஸ் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த 13 டாபிக்ஸை வச்சு மட்டுமே டெவலப் பண்ண ஒரு வெப்சைட் இது. ஓகேங்களா? ஸோ இது என்னோட பிளாக்ல தான் இருக்கு. ஸோ என்னோட பிளாகோட லிங்க் அண்ட் இந்த கிரியேட் பண்ணதோட சோர்ஸ் கோட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இதோட சோர்ஸ் கோடு நான் உங்களுக்கு வந்து என்னோட பிளாகோட லிங்க் தரேன் அண்ட் சோர்ஸ் கோட் லிங்க் தரேன். நீங்க போய் டைரக்டா போய் இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டெவலப்பர்ஸ் அப்படின்ட்டு சும்மா ஒரு பேஜ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ வெப்சைட்ல நீங்க வந்து லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து கோடேட்ல போயிட்டு அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஐ மீன்ஸ் என்னோட சேனல் வந்து நேம் இருக்கணும் அப்படின்னா ஐ மீன்ஸ் மை நேம் இஸ் இளையராஜா. ஸோ நான் வந்து வெப்சைட் வாங்க போறேன்னா ilayaraja.com. ஸோ இதே மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஹெட்டர் டேக் பண்ணியிருக்கேன். ஹெட்டர் டேக்ல வந்து பேக்ரவுண்ட்ல ரெட் வச்சிருக்கேன் அண்ட் அதோட கலர் வந்து ஒயிட்டா மாத்திருக்கேன். தென் இது வந்து இன்ட்ரோடக்ஷன், ஐ மீன்ஸ் டிஸ்கிரிப்ஷன், லிஸ்ட் டீடைல், ஸோ அதோட வெப் டீடைல் சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஆர்டிகல் டேக் யூஸ் பண்ணி இது மேஸ் பண்ணியிருக்கோம். தென் இமேஜ் டேக் யூஸ் பண்ணி இதோட இந்த தமிழ்நாடு அப்படின்ற யூரல் இந்த இமேஜோட யூரல் எடுத்து நாங்கள் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா லிஸ்ட். ஸோ லிஸ்டோட டேக்ஸ் ஐ மீன்ஸ் டே 8ல வந்துச்சு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டே 8ல வந்துச்சுன்னா நம்ம லிஸ்டோட காம்போனன்ட்ஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்ல வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஐ மீன்ஸ் புல்லட்ஸ் என்னென்ன மாதிரியான புல்லட்ஸ் நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் வந்து தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். தென் இது வந்து பார்த்தீங்களா, ஸோ இதை நான் கிளிக் பண்ண அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நான் வேற வெப்சைட் ஐ மீன்ஸ் யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் போல. ஸோ நான் பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்துட்டேன். இந்த மீன்ஸ் இந்த ப்ளூ கலர்ல மட்டும் லிங்க் மட்டும் ப்ளூ கலராக மாற்றி இந்த நார்மல் பி மீன்ஸ் பேராகிராஃப் டேக். ஸோ அந்த பேராகிராஃப் டேக்ல இந்த லிங்க் டேக் கொடுத்துருக்கேன். தென் வந்து டேபிள் மேக் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளே வந்து காலம் ஸ்பான், ரோ ஸ்பான். ஓகேங்களா? ஸோ இதோட காலத்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதோட செகண்ட் போட்டிருக்கேன்னா அந்த செகண்ட்ல என்னோட பக்கத்துல இருக்கக்கூடிய ரோவை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேங்களா? ஸோ என்னோட சைட்டை
இது ஒரு ரோ பக்கத்தோட செல்லோட ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிச்சு. இதுல வந்து கீழே இருக்கக்கூடிய செல்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிச்சு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ஒரு வீடியோ வந்து தனு, ஓகேங்களா, தனு ஜெயின் இவங்களோட ஐஎஸ் தனு ஜெயினோட வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட எம்பாய்டர் ஐஃப்ரேம் கோட் எடுத்துட்டு இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு லாகின் பேஜ். ஸோ இது சொல்லாமல் வந்துருக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து தான் வந்து அசெட் டேக்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசெட் டேக் எதுக்குன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட்ஸ் ப்ரொமோட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட ஆட்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் எந்தெந்த ஆட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணணுமோ அதே மாதிரி சைடில் ஓட விட்டுருக்கலாம். ஸோ இது வந்து சும்மா ஒரு லைன் எழுதி வச்சிருக்கேன். திஸ் இஸ் சிவா கமிங் ஃப்ரம் திருவண்ணாமலை. இது வந்து ஒரு சும்மா எழுதி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட மீன்ஸ் ஒரு பிக்சர் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே ஒரு ஆடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ அங்கே ப்ளே பண்ணுற மாதிரி வச்சிருக்கேன். தென் என்னோட யூடியூப் சேனலில் என்னோட ஒரு வீடியோ வந்து ஐஃப்ரேம் தான். ஆனால் இது வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது வந்து டேக்ல வந்து இந்த அசைட் டேக்ல ஸோ ஒரு ஆட் ஓட்டுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த வீடியோ சொன்னாலும் நீங்கள் வந்து உங்களோட ஆட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டேக் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே மட்டும் தான் இல்லை, நீங்கள் சைட் ஃபுல்லாகவே ரைட் சைட் ஃபுல்லாக நீங்கள் இந்த அசெட் டேக் வந்து உங்களோட ஆட்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறது. தென் கீழே வந்துன்னா அது வந்து ஒரு லாகின் பேஜ். ஸோ HTML வச்சு ஒரு லாகின் பேஜ் பண்ணுறது. ஸோ இது வந்து நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோட நேம் கேட்கும். ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நான் ஜெண்டரில் வந்து மேலே ஃபீமேல் ஸோ இதேமாரி கொடுத்துருக்கோம். தென் இது வந்து ரேடியோ பட்டன், பைசைக்கிள், பைக்கு. ஸோ பார்த்தீங்களா? ஸோ நான் பைக்கு, காரு, பைசைக்கிள் எதனா ஒன்று ப்ரெஸ் பண்ணும்போது இன்னொன்று எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இதையும் கொடுத்துருக்கோம். தென் வந்து செக் பாக்ஸ் இருக்கும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்ட்டு சும்மா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து ஒரு சப்மிட் அப்படின்ற பட்டன் கொடுத்துருக்கோம். சப்மிட் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஒரு அலர்ட் டயலாக் வருது, லாகின் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வருது. பார்த்தீங்களா? ஸோ பட்டனை ப்ரெஸ் பண்ணும்பொழுது எனக்கு வந்து லாகின் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் டயலாக் வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தென் கீழே வந்து என்னோட யூடியூப் சேனலோட ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ராஷ்மி தமிழ் யூடியூப் சேனல். பார்த்தீங்களா? ஸோ ராஷ்மி தமிழ் யூடியூப் சேனல் கொடுத்துருக்கேன். தென் கீழே வந்து நான் வந்து இந்த வெப்சைட், இந்த குட்டி கொண்டு இந்த HTML வெப்சைட் நான் ஃபுல்லாக வந்து பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படி ஷோ ஆகுது. பார்த்தீங்களா கைஸ்? ஸோ HTML நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த 13 டாபிக்ஸை தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 13 டாபிக்ஸை வச்சு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு பேசிக்கான வெப்சைட்டை உங்களால் மேக் பண்ண முடியும். ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்கான பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து நாளைக்கு வந்து எலமெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக்ஸை கவர் பண்ண போகிறோம். And if you are seeing my post for first time, please subscribe. Okay guys, we will see you on next video. Thanks for watching. Bye bye.